இனிய பொங்கலுக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு முழு கோதுமையை வச்சு அல்வா செய்ய போகிறோம். முழு கோதுமையை 5 மணி நேரம் ஊற வச்சு இப்போ கிரைண்டரில் போட்டு அரைப்பட்டுருக்கு. இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ அதை வலித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வலித்து எடுத்துருவோம். இப்போ அதை வலித்து எடுத்தாச்சு. அதில் கொஞ்சம் கிண்டி விட்டு தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பால் நல்லா வடிகட்டலாம். இப்போ ஸ்ட்ரெயினரை வச்சு பாலை வடிகட்டிக்கலாம். 3 தடவை வடித்து எடுக்கணும், வடிகட்டி எடுக்கணும். இந்த சக்கையை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி மறுபடியும் 2வது தடவை பால் எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் அந்த சக்கையை மறுபடியும் தண்ணி ஊற்றி மறுபடியும் எடுத்துக்கலாம் 3 தடவை. அதுக்கு மேலே நம்ம எடுக்க முடியாது, ரொம்ப சக்கையாக இருக்கும், அது தேவையில்லை. இப்படி கரண்டியை வச்சு அமுக்கினாக்கா அந்த பால் நல்லா வடிஞ்சிரும். இப்போ வடித்து எடுத்தாச்சு. இப்போ துணியில் எடுத்து வடிகட்டணும், ஏன்னா சின்ன சின்ன துப்பியெல்லாம் இருக்கும். இப்போ வடிகட்டியாச்சு. அதில் தண்ணியை ஊற்றி அதை ஒரு 3 மணி நேரம் வச்சிடலாம். அது நல்லா தண்ணி தெளிஞ்சு மேலே நிற்கும். அப்போ தண்ணியை எடுத்துடலாம். இப்போ தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி. இப்போ அந்த மாவு அடியில் இருகலாக பிடிச்சிருக்கோம், அதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ எந்த கப்பில் கோதுமை அளந்தோமோ அந்த கப்புலேயே மாவு அந்த கோதுமை பால் அளந்துக்கலாம். 1 கப்பு, இது 2வது கப்பு. இந்த 2 கப்புக்கு 4 கப்பு சர்க்கரை அளந்து எடுத்துக்கிட்டு ஏலக்காய் தனியாக அடிப்படாது. மிக்சியில் கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து அடித்து வச்சுருக்கோம். முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். கோல்டு வின்னர் 200 மில்லி, நெய் ஒரு 200, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் நெய் ஊற்றி அந்த கேராமில்க்கு செய்கிறதுக்கு ஒரு 150 ஜீனியை போட்டு அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். இந்த இலைக்கு வருது பார்த்திங்களா, இந்த இலைக்கு அந்த கலர் வரும். அந்த கலர் பொடியெல்லாம் நம்ம போடாமல் கேராமில்க்கு தான் சேர்க்குறோம். ரெடி ஆகிருக்கு. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுலேயே மாவை ஊற்றிக்கலாம். கோதுமை பாலை ஊற்றி அதை கிண்டிக்கலாம். கிண்ண உடனே கெட்டி பதம் வந்துருச்சு. அப்படியே கிண்டிக்கிட்டே இருப்போம். இப்போ சர்க்கரையை சேர்த்துக்கலாம். கெட்டி ஆகிருச்சு. சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சேர்த்து கிண்டி விடுவோம். அதை அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டி அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ நெய் 2 குழிக்கரண்டி ஊற்றிக்கலாம். ஊற்றி அந்த மாவு இழுக்க ஊற்றிக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் 2 கரண்டி ஊற்றி மறுபடி கிண்டி விளரிக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு. அந்த கலர் பாருங்கள், அந்த கேராமில்க்கு ஊற்றுனது இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, கலர் வந்திருக்கு. மறுபடியும் நெய் ஊற்றி கிண்டிக்கலாம். இப்போ பப்புள்ஸாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ மறுபடியும் நெய் ஊற்றி கிண்டிக்கலாம். அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சு. அந்த சட்டியில் ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் நம்ம கிண்டணும். ஏலக்காய் பொடியும் சேர்த்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ சட்டியில் ஒட்டாமல் வந்துருச்சு. முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கங்க. முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்தது அதை கொட்டி அதை கிண்டிக்கலாம். எல்லா இடமும் அந்த முந்திரி பருப்பு சேர்கிற மாதிரி கிண்டிக்கலாம். இப்போ பதம் கரெக்டாக வந்துருச்சு. எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அல்வா ரெடி ஆகிருச்சு. சட்டியில் இருக்கிறதெல்லாம் நல்லா வலிச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த அல்வாவை கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இப்படி இலகலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். சுடுது. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ இந்த அல்வா ரெடி ஆகிருச்சு. இந்த அல்வா இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.